அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயந்தி. நான் ஜாகிர் அம்மாபாளையம்ல இருந்து வரேன். நான் மளிகை கடை வச்சிருக்கேன். மசாலா சிவசிவ மசாலான்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐல லைசன்ஸ் வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஸ்பைசஸ் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதை எப்படி என்ன ப்ரமோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் என் ஸ்ட்ரீட்குள்ளே மட்டும் அந்த பிஸ்னஸை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு சிஓஸ் மூலிமா சேலம் கலெக்டரேட்டில் இடிஐஏ மற்றும் டிஎன்யூஎல்எம் மூலிமா ஒரு ட்ரைனிங், சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுறதா எனக்கு கால்ஃபர் பண்ணாங்க. நான் 3 நாள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள் ப்ரோக்ராம் சொன்னாங்க. நான் இதை அட்டென்ட் பண்ணினேன். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மகளிருக்காக, மகளிருடைய சுய தொழிலுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த வேலை மகளிருக்கு சப்போர்ட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் மேம் கிருஷ்ணபிரியா மேம் எங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் பண்ணாங்க. அவங்க தான் ரிசோர்ஸ் பர்சனாக வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னாக்க, சுய தொழில் செய்ய முன் வர்றவங்களுக்கு ஃபேமிலியில நிறைய மகளிருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதை மீறி நம்ம எப்படி தொழில் செய்யணும், அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றத சொன்னாங்க. அவங்க கொடுத்த இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. செகண்ட் டே சார் மணி சார் தென் நான் மேம் கிட்ட சில ஐடியாஸ் கேட்டேன். எப்படி அப்படின்னாக்க, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஆனால் என்னால் அவங்க இதுவ ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு மேம் சொன்னாங்க, எந்த வேலை பண்ணணும், எந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எல்லா பிஸ்னஸ் ஸ்பைசஸ் ஆகட்டும், மசாலா பிஸ்னஸ் ஆகட்டும், சோப் பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணுறேன் மேம். ஆனால் மக்கள் பிராண்டட் ஐட்டம்ஸை தான் ரொம்ப லைக் பண்றாங்க. அந்த பிராண்டட் ஸ்டேஜை ரீச் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். மேம் சொன்னாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தான். நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை நீங்க அட்வர்டைஸ்மெண்டா தான் மக்களுக்கு கொண்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்க்கு நல்ல ரீச்சபிள் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா நான் நிறைய ஐடியாஸ், இந்த 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராமை வச்சு எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா என்னுடைய ப்ராடக்டை நான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவேன். நிறைய மகளிர்களுக்கு வெளியில இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியே நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் கிடைக்க நான் ஒரு ரோல் மாடலா இருப்பேன். இதே மாதிரி 6 months ஒன்ஸ், அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆகுது கலெக்டரேட் ரிப்பீட்டடா இந்த மாதிரி மகளிருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். எனிவே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இடிஐஐ மற்றும் டிஎன்எல்யூஎம்க்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சொர்ணலதா. நான் செவ்வாப்பேட்டையிலிருந்து வருகிறேன். சொர்ணாம்பிகா மகளிர் குழு மூலியமாக கடன் 40,000 கடன் வாங்கினேன். அதன் மூலியமாக கருவேப்பிலை பொடி தயார் செய்து 2 மாதமாக நடத்தி வருகிறேன். இதை மேற்கொண்டு நான் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு எங்கள் சிஓ மேடத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இடிஐஐ மற்றும் டிஎன்யூஎல்எம் அந்த நிறுவனம் ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. 3 நாள் கிளாஸும் தொழில் முனைவோர்னா எப்படி இருக்கணும், அதை அவங்க ஒரு தொழிலை தொடங்கினா என்னென்ன இந்த சர்டிஃபிகேட் வேணும், அதை எங்கெங்கே போய் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு லேபிளு, ஸ்டாண்ட் மார்க்கு, வரி எல்லாமே எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது இடிஐஐ மற்றும் டிஎன்யூஎல்எம் இந்த நிறுவனத்து மூலிமா தான் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை இன்னும் மற்ற மெம்பருங்களுக்கும் சொல்லுவோம். இது உங்களோட பணி மேன்மேலும் வளரணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த பயிற்சி நிறுவனம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, தொழில் முனைவோர்னா என்னென்ன வேணும், அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது. இந்த ஒரு புக்கு இருந்தால் போதும். அடுத்து இந்த புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கு, அதை நாம் எடுத்துக்கிற ஒவ்வொரு நோட்ஸும் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா, இது எல்லாமே கொடுத்து 3 நேரம் சாப்பாடு கொடுத்து 2 நேரம் டீ கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியை நான் நல்லபடியாக பயனடைஞ்சிட்டேன். மற்றவங்களும் பயனடையணுங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதற்கு நான் நன்றி சொல்லணும்னா இடிஐஏ மற்றும் டிஎன்என்யூஎல்எம் இந்த நிறுவனத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
எங்களுடைய குழு பேர் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை குழு, ஜங்ஷன் சூரமங்கலம் பகுதி. எங்கள் சிஓ லக்ஷ்மி மேடம். கடந்த 20 வருடமாக நான் குழுவில் இருக்கேன். பல பயிற்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஏஎல்எஃப் பயிற்சி, குழு பயிற்சி, நிறையா பயிற்சி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து இத்தனை பயிற்சியை விட இது தனித்துவமாக தெரியுது எங்களுக்கு. 3 நாள் பயிற்சியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்தெந்த தொழிலுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு, காப்பீடு, இடிஐஐ, NUL மூலிமா இந்த பயிற்சி நடத்துகிறாங்க. 3 நாளுமே 3 விதமாக கிளாஸ், 3 சார் வந்தாங்க, 2 மேடம், ஒரு சார் வந்தாங்க. நல்லபடியாக கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் கேட்டோம், தமிழ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது தொழில் வந்து தரமாகவும் இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும். நம்ம வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இவ்வளோ நாள் 20 வருஷமாக நாங்கள் பூமலை வணிக வளாகத்துலேயும் நான் கடை வச்சுருக்கேன். தொழில் உற்பத்தி பண்ணுறோம், பொருளை விற்கிறோம், விலை குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் மக்கள்லாம் மகளிர் குழுவுக்கு பொருள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு வாங்க வராங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த 3 நாள் பயிற்சியில் அதை எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி பேசி உங்கள் பொருளை கொண்டு வாங்க. கையில் சுத்தமான தரமான பொருள் இருக்குது, விலையும் குறைவாக இருக்குது, விலை கொண்டு வர முடியல, அது என்ன காரணம் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சாங்க. எங்களுக்கு புரிஞ்சால் தாங்க அதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதை புரிய வச்சு இப்போ மார்க்கெட்டிங் இங்கே நம்ம இந்தியாவும் இல்லாமல் வெளிநாடும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ யோசிக்கிறோம், இந்த மார்க்கெட்டிங், இந்த தொழிலை வெளியில் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம். நம்ம கையில் தூய்மையான தரமான பொருள் இருக்குது, விலையும் நியாயமாக இருக்குது. அதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும், பயப்படணும்? அதனால் இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யோசித்து அதுக்கு உண்டான பல வழிகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் நாங்கள் செயல்படுறதா உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை நடத்தி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் எஸ் ஹேமலதா. நான் திருவாரூர் பைபாஸ் அம்மாசி நகர்லேருந்து வரேன். என்னோட குழு பேர் ஸ்ரீ அம்மன் குழு. எங்கள் சிஓ மேம் லக்ஷ்மி மேம். இப்போது இங்கே இடிஐஐ மற்றும் TNULM ப்ரோக்ராம் ட்ரைனிங் சொல்லிட்டு எங்கள் லக்ஷ்மி மேம் கூப்பிட்டாங்க. நான் இந்த குழுவில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த 2 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ரைனிங்லேருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன் ஹோல்சேல் பிஸ்னஸ். சேலம் ஃபுல்லாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே எங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் தேவை. அப்போது எங்களுடைய பொருள் வந்துட்டு இப்போ ஸ்வீட் கார்ன் வேகுது அப்படின்னா, பாப்கார்ன் பொரியுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 5 minutes 10 minutes ஆகும். அப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒரு கேட்லாக் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, அந்த கேட்லாக் அந்த ப்ராடக்ட் வேகிற அந்த டைமில் அந்த கேட்லாக் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் சாப்பிட்றதுனால இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு 4 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்க அப்படின்னு இருந்தால் அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டாய்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் அந்த மாதிரி மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம், ஒரு அட்ராக்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த இடிஐஐ மற்றும் TNULM ப்ரோக்ராம் நடத்தின இது சார்பாக நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் கவிதா, சேலம்லேருந்து வரேன். நான் சுயஉதவி குழுவில் ஜாயின் பண்ணி இப்போ தான் 8 மாதம் ஆகுது. லோன் வாங்கி தொழில் பண்ணலான்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த CCO மேடம் வந்து இந்த மாதிரி மீட்டிங் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் இது பண்ணியிருக்காங்கப்பா, நம்ம இடிஐயில் TNULMல அதில் வந்து நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன மீட்டிங் நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மேடம் வந்து கண்டிப்பாக கலந்துட்டு தான் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது மீட்டிங் எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏற்கனவே. இருந்தாலும் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும், அதை எந்த மாதிரி கொண்டு போகணுன்றதை இந்த இதில் பயிற்சியில் மேடம் வந்து இன்றைக்கி 3வது நாள் தேன்மொழி மேடம் வந்திருக்காங்க. இந்த பயிற்சியில் அவங்க எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த பயிற்சியின் மூலமாக இந்த பயிற்சியை நடத்தும் கவர்மெண்ட்டுக்கும் இதை நடத்தி கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம், என் பேர் கலைவாணி. நான் மானசா தேவி SHNULM என்ற குரூப்பை நான் வந்து நடைமுறைப்படுத்திட்டுருக்கேன். இதுக்கு வந்து CO வந்து சௌந்தர்யா மேடம், அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இடிஐ அப்புறம் TNULM சொல்லி ட்ரைனிங் மூலிமா நம்மளுக்கு வந்து தொழில் முனைவோர் பயிற்சி வந்து நடைமுறைப்படுத்திருக்கு. 3 நாள் நடக்குது. அதில் வந்து 3 நாளைக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து
எப்படி வந்து மேம்படுத்தணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழிலை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது அனலைசிங்னு சொல்கிறாங்க, அது வந்து சொல்லுவாங்க, ஸ்குவாட் அனலைசிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு எப்படி அப்சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அப்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தொழிலை எப்படி ரெடி பண்ணுங்கிறது வந்து பிளான் ஃபஸ்ட்டு பண்ணுறது, அதை பற்றியான கிளாஸ் ஃபஸ்ட்டு நடந்தது. 2வது நாள் வந்து மணி சார் வந்தார். மணி சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பேங்க்கில் வந்து நிறையா லோன் வந்திருக்கு, இந்த மகளிர் லோன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா லோன்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது, எம்எஸ்எம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமேட்டு அதில் இன்னும் மீறி என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து பதிவு பண்ணணும், எப்படி வந்து தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறது, அதை பற்றி தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து மணி சார் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி 3வது நாளில் வந்து தேன்மொழி மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நிதி நிலைமை பற்றி சொல்கிறாங்க. அதில் நம்ம என்னென்னா டேக்ஸ் பற்றி, இனோவேஷன் பற்றி, எப்படி அதுக்கப்புறமே நம்ம பெரிய தொழிலுக்கு பண்ணும்போது என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒவ்வொரு தொழிலுக்கு இப்போ ஃபுட்டுனா என்ன தொழில் சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்புறமேட்டு வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்ன தொழில் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு ட்ரைனிங் மூலிமா சொல்லித்தராங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு புக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இது ஆல் ஓவர் நம்ம எல்லா மகளிர் குழுவில் இருக்க வந்து ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்குமே தராங்க. பேகு, கிட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து அடங்கியிருக்கு. இதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த நம்ம கட்டத்துக்கு வந்து முன்னோக்கி செல்லணும்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க சார்.